நீ பார்த்து கொண்டிருக்கும் ஏதாவது இறந்த காலம் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் உனது முழு கவனமும் இருக்கட்டும். மேலும் அப்போது உனது உருவமும் கூட அதனுடைய தற்போதைய குணாதிசயங்களை கொண்டதாக இருக்காது. இந்த கவனிப்பில் உயர்நிலைக்கு மாறுவாயாக. உனக்கு முன்னால் உள்ள ஒரு பொருளை உணரு. மேலும் இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா பொருள்களும் இல்லாமல் போய்விட்டதை உணரு. பிறகு பொருளை உணர்வதையும் இல்லாததை உணர்வதையும் விட்டு விடுகையில் உணர்ந்து கொள்வாயாக. யாரோ ஒருவருக்கு எதிராக அல்லது யாரோ ஒருவருக்கு ஆதரவாக ஒரு உணர்ச்சி எழும்போது அதை அந்த கேள்விக்குரிய நபரின் மேல் சுமத்தாதே, மாறாக மையம் கொண்டிரு. இந்த காலத்தின் மாபெரும் தந்திரா ஞானிகளில் ஒருவரான ஜார்ஜ் குர்ஜிப் சொல்கிறார், அடையாளம் கொள்வதே ஒரே பாலம். அடுத்த சூத்திரம், மையம் கொள்ளுவதற்கான 10வது சூத்திரம், நாம் இன்று இரவு ஊடுருவப் போகும் அது அடையாளம் கொள்வதை பற்றியதே ஆகும். எனவே முதலில் அடையாளம் கொள்வது என்றால் என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீ ஒரு காலத்தில் ஒரு குழந்தையாக இருந்தாய். இப்போது நீ அப்படியல்ல. ஒருவர் இளமை அடைகிறார், ஒருவர் முதுமை அடைகிறார். குழந்தை பருவம் ஒரு கடந்த கால விஷயமாக ஆகிவிடுகிறது. குழந்தை பருவம் போய்விடுகிறது. ஆனால் இன்னும் நீ உன்னுடைய குழந்தை பருவத்தோடு அடையாளம் கொண்டிருக்கிறாய். நீ இதை வேறு ஒருவருக்கு நடப்பதைப் போல விலகி நின்று பார்க்க முடியாது. நீ இதை ஒரு சாட்சியாக இருந்து பார்க்க முடியாது. நீ உன்னுடைய குழந்தை பருவத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நீ அதிலிருந்து விலகி இருக்க முடியாது. நீ அதோடு ஒன்றாகி விடுகிறாய். ஒருவன் தன்னுடைய இளமை பருவத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் அவன் அதோடு ஒன்றி விடுகிறான். உண்மையில் இப்போது அது வெறும் ஒரு கனவுதான். மேலும் உனது குழந்தை பருவத்தை ஒரு கனவாக, உனக்கு முன்னோடும் ஒரு சினிமாவாக பார்க்க முடிந்தால், அதனுடன் அடையாளம் கொள்ளாமல் உன்னால் இருக்க முடிந்தால், நீ ஒரு சாட்சியாக மட்டும் இருந்தால், நீ உன்னை பற்றிய மிக நுட்பமான பார்வையை அடைய முடியும். உனது கடந்த காலத்தை ஒரு சினிமாவைப் போல, ஒரு கனவைப் போல பார்க்க முடிந்தால், நீ அதன் பாகமாக இல்லாமல் நீ அதன் வெளியே இருந்து, அப்படி நீ உண்மையிலேயே இருந்தால் அப்போது பல விஷயங்கள் நடக்கும். நீ உனது குழந்தை பருவத்தை பற்றி யோசிக்கும் பொழுது நீ அதில் இல்லை, நீ இருக்க முடியாது. குழந்தை பருவம் வெறும் ஒரு ஞாபகம், வெறும் ஒரு கடந்த கால ஞாபகம். நீ விலகி இருந்து அதை பார்க்கிறாய். நீ வேறாக இருக்கிறாய். நீ சாட்சியாய் இருக்கிறாய். உன்னால் இந்த சாட்சியாய் இருத்தலை உணர முடிந்தால் அப்போது உன்னுடைய குழந்தை பருவத்தை திரையில் ஓடும் சினிமா போல பார்க்க முடியும். அப்போது பல விஷயங்கள் நடக்கும். ஒன்று, நீ பார்க்கக்கூடிய ஒரு வெறும் கனவாக உன்னுடைய குழந்தை பருவம் மாறிவிட்டால் அப்பொழுது என்னவெல்லாம் இப்போது நடக்கிறதோ அவையெல்லாம் அடுத்த நாள் ஒரு கனவாக மாறிவிடும். நீ இளமையானவனாக இருந்தால் அப்போது உன்னுடைய இளமை ஒரு கனவாக மாறிவிடும். நீ முதுமை அடைந்தவனாக இருந்தால் அப்போது உனது முதுமை ஒரு கனவாக மாறிவிடும். ஒரு நாள் நீ குழந்தையாக இருந்தாய். இப்போது அந்த உனது குழந்தை பருவம் ஒரு வெறும் கனவாக மாறிவிட்டது. மேலும் அதை நீ கூர்ந்து கவனிக்கவும் முடிகிறது. இறந்த காலத்திலிருந்து ஆரம்பிப்பது நல்லது. இறந்த காலத்தை கூர்ந்து கவனி. மேலும் அதனோடு உன்னை அடையாளம் கொள்வதை விடு. ஒரு சாட்சியாக மாறு. பிறகு எதிர்காலத்தை கூர்ந்து கவனி. எதிர்காலத்தை பற்றி நீ கற்பனை செய்து கொண்டிருப்பதையெல்லாம் பார். மேலும் அதற்கும் ஒரு சாட்சியாக இரு. அப்போது உன்னுடைய நிகழ்காலத்தை மிகச் சுலபமாக நீ கூர்ந்து கவனிக்க முடியும். ஏனெனில் இப்போது நிகழ்காலமாக இருப்பவையெல்லாம் நேற்று எதிர்காலமாக இருந்தவையே என்பதும் அவை நாளை இறந்த காலமாக மாறிவிடும் என்பதும் உனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய சாட்சி
பாவம் ஒருபோதும் இறந்த காலமோ அல்லது ஒருபோதும் எதிர்காலமோ அல்ல. உன்னுடைய சாட்சி பாவ உணர்வு நிலை என்றென்றும் இருப்பது அது காலத்தின் பாகமல்ல. அதனால்தான் காலத்தில் நடக்கும் அனைத்தும் ஒரு கனவாக மாறிவிடுகிறது. இதையும் நினைவில் கொள். இரவில் ஏதாவது ஒன்றை கனவு காணும் பொழுதெல்லாம் நீ அதனோடு அடையாளம் கொண்டவனாகிறாய். மேலும் நீ ஒருபோதும் உன்னுடைய கனவில் இது ஒரு கனவு என்று நினைவு கொள்வதில்லை. காலையில் எழுந்தவுடன் மட்டுமே நீ அந்த கனவில் இருந்து விழித்த பின்பே அது ஒரு கனவு உண்மை அல்ல என்பதை உன்னால் நினைவு கொள்ள முடிகிறது. ஏனெனில் இப்போது நீ அந்த கனவிலிருந்து விலகிவிட்டாய். அதனுள் இல்லை. இப்போது ஒரு இடைவெளி இருக்கிறது. எனவே நீ அதை ஒரு கனவாக பார்க்க முடிகிறது. உன்னுடைய முழு இறந்த காலமும் என்ன? ஒரு இடைவெளி அங்கிருக்கிறது, ஒரு தூரம் அங்கிருக்கிறது. அதை ஒரு கனவாக பார்க்க முயற்சி செய். இப்போது அது ஒரு கனவு. இப்போது அது ஒரு கனவை தவிர வேறு எதுவும் அல்ல. ஏனெனில் ஒரு கனவு ஒரு நினைவாக மாறுவதைப் போலவே உன்னுடைய இறந்த காலமும் ஒரு நினைவாக மாறியிருக்கிறது. உனது குழந்தை பருவம் என்னவென்றெல்லாம் நீ நினைக்கிறாயோ அவையெல்லாம் உண்மையானதா அல்லது வெறும் ஒரு கனவா என்பதை நீ நிரூபிக்க முடியாது. அதை நிரூபிப்பது கடினம். அது ஒரு வெறும் கனவாக இருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம். அது உண்மையா அல்லது கனவா என்பதை நினைவை கொண்டு சொல்ல முடியாது. உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், அதாவது முதுமை அடைந்தவர்கள் சில நேரங்களில் உண்மையானதற்கும் அவர்களது கனவிற்கும் இடையே குழம்பி போய்விடுகிறார்கள். குழந்தைகள் எப்பொழுதும் குழப்பமடைகிறார்கள். காலையில் சிறு குழந்தைகளால் வித்தியாசப்படுத்தி கொள்ள முடியாது. அவர்கள் கனவு கண்டவையெல்லாம் உண்மையல்ல என்று அறியாமல் அவர்கள் கனவில் ஒரு பொம்மை உடைந்து விட்டதற்காக அழக்கூடும். மேலும் நீயும் கூட தூக்கம் கலைந்த சில நிமிடங்களுக்கு உனது கனவால் இன்னும் கூட பாதிக்கப்படுகிறாய். உனது இதயம் இன்னமும் வேகமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. உனது இரத்த ஓட்டம் வேகமாக ஓடுகிறது. உனக்கு இன்னும் வியர்த்து கொண்டிருக்கலாம். மேலும் ஒரு சிறிய பயம் இன்னும் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்போது நீ விழித்து விட்டாய். மேலும் அந்த கனவு போய்விட்டது. ஆனாலும் அது ஒரு வெறும் கனவுதான், வேறொன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு சில நிமிடங்கள் பிடிக்கும். நீ அதை ஒரு கனவு என்று உணர்ந்து கொள்ள முடியும் போது அப்போது நீ அதிலிருந்து வெளிவந்து விட்டாய். மேலும் எந்த பயமும் ஆங்கில்லை. உன்னால் இறந்த காலத்தை வெறும் ஒரு கனவாக உணர முடிந்தால் நீ இறந்த காலத்தை வெறும் ஒரு கனவு என்ற ஒரு கருத்தை திணிப்பதாலோ அந்த கருத்தின் விளைவாகவோ நீ இப்படி நினைத்து கொள்வதாலோ அல்லாமல் உன்னால் அதை கூர்ந்து கவனிக்க முடிந்தால், அதில் சம்பந்தப்படாமல் அதை பற்றிய விழிப்புணர்வோடு இருக்க முடிந்தால், அதனுடன் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்க முடிந்தால், நீ அதிலிருந்து தனியாக விலகி அதை பார்க்க முடிந்தால் அது ஒரு கனவாக மாறும். நீ சாட்சி பாவத்திலிருந்து பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு கனவே. இதனால்தான் சங்கரரும் நாகார்ஜுனாவும் இந்த உலகத்தை ஒரு வெறும் கனவு என்று சொல்ல முடிந்தது. இது ஒரு கனவு என்பதல்ல. அவர்கள் மடையர்கள் அல்ல. இந்த உலகம் உண்மையிலே ஒரு கனவு என்று ஏமாறக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் இதன் மூலம் சொன்னதன் அர்த்தம் அவர்கள் சாட்சி பாவமாக மாறிவிட்டனர் என்பதே. மிகவும் நடைமுறையில் இருக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரையிலும் கூட அவர்கள் சாட்சி பாவம் அடைந்து விட்டார்கள். மேலும் நீ எதற்கு சாட்சி பாவமாக மாறினாலும் அது ஒரு கனவாக மாறிவிடும். இந்த உலகத்தை மாயா, பொய் என்று அழைப்பதன் காரணம் இதுதான். இது உண்மை அல்ல என்பதனால் அல்ல, ஆனால் ஒருவன் இதற்கு சாட்சி பாவமாக மாறிவிட முடியும்.
மேலும் நீ சாட்சி பாவமாக மாறிவிட்டால் விழிப்போடிரு, முழு விழிப்போடிரு. முழு விஷயமும் ஒரு வெறும் கனவைப் போல உன்னிடமிருந்து விலகிவிடும். ஏனெனில் அங்கு இடைவெளி உள்ளது. மேலும் நீ அதனோடு அடையாளம் கொண்டிருக்கவில்லை. ஆனால் நாம் தொடர்ந்து அடையாளம் கொண்டவர்களாகவே இருக்கிறோம். சில தினங்களுக்கு முன்பு நான் ஜாக்குஸ் ரோசியுவினுடைய கன்ஃபெஷன்ஸ் குற்றங்களை ஒத்துக்கொள்ளுதல் என்ற புத்தகத்தை படித்தேன். இது ஒரு அரிய புத்தகம். உலக இலக்கியத்தில் ஒருவர் தன்னை முற்றிலும் நிர்வாணப்படுத்திக் கொள்ளும், வெளிக்காட்டிக் கொள்ளும் முதல் புத்தகம் உண்மையிலேயே இதுதான். அவர் செய்த பாவங்களையெல்லாம், ஒழுங்கீனமற்றவைகளையெல்லாம் அவர் அவரை முழு நிர்வாணமாக திறந்து காட்டுகிறார். ஆனால் நீ அந்த புத்தகத்தை படித்தால் அவர் அவைகளை சந்தோஷமாக அனுபவிப்பது போல உணர்வாய். அதில் அவர் மிகவும் பெரிதாக உணர்கிறார். அவருடைய பாவங்களை பற்றி பேசுவதில், அவருடைய ஒழுக்கக்கேடுகளை பற்றி பேசுவதில் அவர் உயர்வாக உணர்கிறார். அவர் அதை மிகவும் மகிழ்ச்சியோடு அனுபவிப்பதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் முன்னுரையில் ரோசியு சொல்கிறார், கடைசி தீர்ப்பு நாள் வரும்பொழுது நான் கடவுளிடம், எல்லாம் வல்ல இறைவனிடம் சொல்லுவேன், நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ள சிரமப்பட வேண்டாம். இந்த புஸ்தகத்தை படியுங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வீர்கள். இதற்கு முன்பு எவரும் இவ்வளவு உண்மையாக தன் குற்றங்களை ஒத்துக்கொண்டதில்லை. மேலும் அந்த புத்தகத்தின் முடிவில் அவர் சொல்கிறார், எல்லாம் வல்ல இறைவனே, அழிவில்லாத கடவுளே, எனது ஒரே ஆசையை நிறைவேற்று. நான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போது அதை கேட்பதற்கு மாபெரும் கூட்டம் கூடட்டும். எனவே அவர் செய்யாத சில பாவங்களை கூட செய்ததாக சொல்லியிருக்கக்கூடும் என்று சந்தேகப்படுவது சரியானதே. அவர் அந்த முழு விஷயத்தையும் மிகவும் அனுபவிக்கிறார். மேலும் அவர் மிக உயர்வாக உணர்கிறார். அவர் அவைகளுடன் அடையாளம் கொண்டவராய் இருக்கிறார். மேலும் அவர் ஒத்துக்கொள்ளாத ஒரே பாவம் உள்ளது, அடையாளம் கொள்ளும் பாவம். அவர் செய்த அல்லது செய்யாத எல்லா பாவங்களுடனும் அடையாளம் கொண்டவராய் இருக்கிறார். மேலும் மனித மனம் எப்படி இயங்குகிறது என்பதை ஆழமாக உணர்ந்தவர்களுக்கு இது ஒன்று மட்டுமே பாவமாகும். முதல் தடவையாக அவர் அவரது புத்தகத்தை ஒரு சிறிய அறிவு ஜீவிகளின் கூட்டத்தில் படிக்கும் பொழுது பூமி நடுங்குவதைப் போல ஏதாவது பெரிதாக நடக்கும் என்று நினைத்தார். ஏனெனில் அவரே சொல்வதைப் போல இவ்வளவு உண்மையாக பாவங்களை ஒத்துக்கொண்ட முதல் மனிதன் அவர்தான். அந்த அறிவு ஜீவிகள் கேட்டார்கள். மேலும் அவர்கள் மிகவும் சலிப்படைந்து போனார்கள். ரோசியுவிற்கு மிகவும் சங்கடமாக போய்விட்டது. ஏனெனில் ஏதோ அற்புதம் நடக்கப் போகிறதென்று அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவர் படித்து முடித்தவுடன் அனைவரும் தப்பித்து கொண்டதாக உணர்ந்தனர். மேலும் எவரும் எதுவும் சொல்லவில்லை. ஒரு சில கணங்களுக்கு முழு மௌனம் நிலவியது. ரோசியுவினுடைய இதயம் நொறுங்கி போனது. அவர் மிகவும் புரட்சிகரமான ஒன்றை, பூமியை நடுங்க வைப்பதை, சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததை உருவாக்கியிருப்பதாக எண்ணிக் கொண்டிருந்தார். ஆனால் அங்கு வெறும் மௌனமே நிலவியது. ஒவ்வொருவரும் எப்படி அங்கிருந்து வெளியேறுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். உன்னுடைய பாவங்களில் உன்னை தவிர வேறு யாருக்கு ஆர்வம்? உன்னுடைய புண்ணியங்களில் ஒருவருக்கும் அக்கறை இல்லை. உன்னுடைய பாவங்களிலும் ஒருவருக்கும் அக்கறை கிடையாது. மனிதன் அவனுடைய புண்ணியங்களாலும் அல்லது அவனுடைய பாவங்களாலும் மிக உயர்ந்தவனாய், தன்னுடைய அகந்தை வலுப்பெற்றவனாய் ஆகிவிடுகிறான். இந்த புத்தகத்தை எழுதிய பிறகு ரோசியு தன்னை ஒரு முனிவர், தன்னை ஒரு புனித துறவி என்று எண்ணிக்கொள்ள ஆரம்பித்தார். ஏனெனில் அவர் ஒத்துக்கொண்டு விட்டாராம். ஆனால்
அடிப்படை பாவம் அப்படியே இருக்கிறது. காலத்தினூடே நிகழ்பவைகளுடன் அடையாளம் கொண்டவராக இருப்பதே அடிப்படையான பாவம். காலத்தில் நிகழ்பவை எதுவாக இருந்தாலும் அவை கனவு போன்றவை. மேலும் அவற்றுடன் நீ அடையாளம் கொள்ளாமலும் தொடர்பு அற்றவனாகவும் மாறாவிட்டால் நீ ஒருபோதும் பேரானந்தம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அடையாளம் கொள்ளுதலே துன்பம், அடையாளம் கொள்ளாதிருத்தலே பேரானந்தம். இந்த 10வது யுக்தி அடையாளம் கொள்ளுதலிலிருந்து விடுபடுவதை பற்றியது. அடையாளம் கொள்ளாமல் உனது இறந்த காலத்தை பார். 10வது மையம் கொள்ளும் யுக்தி. நீ பார்த்து கொண்டிருக்கும் ஏதாவது இறந்த காலம் நடந்து கொண்டிருக்கும் இடத்தில் உனது முழு கவனமும் இருக்கட்டும். அப்போது மேலும் உனது உருவமும் கூட அதனுடைய தற்போதைய குணாதிசயங்களை கொண்டதாக இருக்காது. இந்த கவனிப்பில் உயர்நிலைக்கு மாறுவாயாக. நீ உனது இறந்த காலத்தை நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது ஒரு நிகழ்வை, உனது குழந்தை பருவம், உனது காதல் அனுபவங்கள், உனது தாய் அல்லது தந்தையின் இறப்பு, ஏதோ ஒன்று. அதை பார். ஆனால் அதில் ஈடுபாடு கொண்டு விடாதே. அதை வேறு யாரோ ஒருவருடைய வாழ்வை நினைத்து பார்ப்பது போல நினைத்துப் பார். மேலும் இந்த நிகழ்வு மறுபடியும் காட்சி அளிக்கும் போது, மறுபடியும் திரையில் தோன்றும் போது கவனமாக இரு. தனியாக விலகியிரு. உன்னுடைய இந்த இறந்த காலத்தில் இருந்த உருவமே அந்த காட்சியில், அந்த கதையில் இருக்கும். நீ உனது காதல் அனுபவத்தை நினைத்து பார்த்தால், உனது முதல் காதல் அனுபவத்தை நீ உனது அன்பிற்குரியவருடன் அங்கிருப்பாய். உனது அன்பிற்குரியவருடன் உனது இறந்த கால உருவம் அங்கிருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நீ நினைவு கொள்ள முடியாது. உனது இறந்த காலம் உருவத்தினிடமிருந்தும் விலகியிரு. அந்த முழு நிகழ்வையும் யாரோ ஒருவரை காதலிப்பது போல அந்த முழு விஷயமும் உன்னை சேர்ந்தது அல்ல என்பது போல பார். நீ வெறும் கூர்ந்து கவனிப்பவன், சாட்சியாயிருப்பவன். இது ஒரு மிக மிக அடிப்படை யுக்தி. இது மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, குறிப்பாக புத்தரால். இந்த யுக்திக்கு பல வடிவங்கள் உள்ளன. நீ இதை அணுகுவதற்கு உன்னுடைய சொந்த வழியை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். உதாரணமாக, இரவில் நீ தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவதற்கு முன், தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவதற்கு தயாராயிருக்கும் பொழுது, அன்றைய தினத்தின் முழு நினைவுகளிலும் பின்னோக்கி செல். காலையிலிருந்து துவங்காதே. நீ இருக்கும் இடத்திலிருந்து துவங்கு. படுக்கையிலிருந்து ஆரம்பித்து கடைசியாக செய்ததிலிருந்து பின்னோக்கி செல். பிறகு மெதுவாக படிப்படியாக பின்னோக்கி செல். மேலும் அப்படி பின்னோக்கி செல்லும் பொழுது நீ அதில் சம்பந்தப்பட்டு விடாமல் தொடர்ந்து கவனமாயிரு. உதாரணமாக, மதியம் யாரோ ஒருவர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறார். உன்னை பார். அப்போது இருக்கும் உன்னை பார். யாரோ ஒருவரால் அவமானப்படுவதை பார். ஆனால் நீ கூர்ந்து கவனிப்பவனாக மட்டும் இரு. அதில் ஈடுபாடு கொள்ளாதே. மறுபடியும் கோபம் கொள்ளாதே. நீ மறுபடியும் கோபம் கொண்டால் அப்போது நீ அடையாளம் கொண்டு விடுகிறாய். பிறகு நீ தியானத்தை தவறவிட்டு விடுகிறாய். கோபம் கொள்ளாதே. அவன் உன்னை அவமானப்படுத்தவில்லை. அவன் மதியம் இருந்த உருவத்தை அவமானப்படுத்துகிறான். அந்த உருவம் இப்பொழுது போய்விட்டது. நீ ஒரு ஆற்றோட்டத்தைப் போல உருவங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. உனது குழந்தை பருவத்தில் உனக்கு ஒரு வடிவம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அந்த வடிவம் உனக்கு இல்லை. அந்த வடிவம் போய்விட்டது. ஆற்றை போல நீ இடைவிடாமல் மாறிக்கொண்டிருக்கிறாய். எனவே இரவில் நீ பின்னோக்கி செல்லும் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அன்று நிகழ்ந்தவைகளை பார்க்கும் பொழுது நீ சாட்சி பாவத்தில் இருப்பதை நினைவில் கொள். கோபப்படாதே. யாரோ ஒருவர் உன்னை புகழ்கிறார். அதனால் நீ உயர்ந்து விடாதே. அந்த முழு விஷயத்தையும் ஒரு படக்காட்சியை விலகி இருந்து பார்ப்பது போல் பார். மேலும் பின்னால் செல்வது மிகவும் உதவக்கூடியது.
முக்கியமாக தூங்குவதில் ஏதாவது பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது உதவும். தூங்குவதில் உனக்கு ஏதாவது சிரமம் இருந்தால், தூங்க முடியாமல் இருந்தால், தூக்கமின்மை வியாதி இருந்தால், நீ தூக்கத்தில் ஆழ்ந்து போக முடியவில்லை என்றால் இது ஆழமாக உதவி புரியும். ஏனெனில் இது மனதை திருப்பிச் சுற்றுவது. நீ பின்னால் போகும்போது நீ மனம் சுற்றி வைத்திருப்பதை பிரித்தெடுக்கிறாய். காலையில் நீ சுற்ற ஆரம்பிக்கிறாய். மேலும் பல விஷயங்களில் பல இடங்களில் மனம் சிக்கலாகி போகிறது. முடிவடையாமலும் நிறைவடையாமலும் பல விஷயங்கள் மனதில் தங்கிவிடுகின்றன. மேலும் அவற்றை சரி செய்து கொள்வதற்கு அவை நடக்கும் அந்த கணத்தில் நேரம் இருப்பதில்லை. எனவே இரவில் பின்னோக்கிச் செல். இது ஒரு அவிழ்க்கும் செயல். மேலும் நீ பின்னோக்கிச் சென்று காலையில் படுக்கையிலிருந்து எழுந்து முதல் செயலை சென்றடையும் பொழுது, நீ காலையில் எழும் பொழுது பெற்றிருந்த உற்சாகமான மனத்தை மீண்டும் பெறுவாய். பிறகு நீ ஒரு சிறு குழந்தையைப் போல ஆழமாக உறங்க முடியும். இந்த திரும்பிச் செல்லும் யுக்தியை நீ உனது முழு வாழ்க்கைக்கும் பயன்படுத்த முடியும். மகாவீரர் இந்த திரும்பிச் செல்லும் யுக்தியை மிகவும் பயன்படுத்தினார். அமெரிக்காவில் இப்போது டைனெட்டிக்ஸ் என்ற ஒரு இயக்கம் உள்ளது. அவர்கள் இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். மேலும் இது மிக மிக பயனுள்ளதாக இருப்பதை கண்டறிந்துள்ளார்கள். இந்த இயக்கம் டைனெட்டிக்ஸ் சொல்கிறது, அதாவது உனது எல்லா வியாதிகளும் இறந்த காலத்தின் எஞ்சிய சுமைகளே. அவர்கள் சொல்வது சரிதான். நீ பின்னால் திரும்பி போய் உனது முழு வாழ்க்கையையும் அவிழ்க்க முடிந்தால், அந்த சுற்றலை அவிழ்க்கையில் பல வியாதிகள் முற்றிலுமாக மறைந்து போகும். மேலும் இது பல வெற்றிகரமான சம்பவங்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்போது பல வெற்றி பெற்ற உதாரணங்கள் உள்ளன. பல நபர்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோயால் துன்பப்படுகின்றனர். மேலும் உடற்கூறு ரீதியான எதுவும் மருத்துவ ரீதியான எதுவும் அவர்களுக்கு உதவுவதில்லை. நோய் தொடர்கிறது. நோய் மனோவியாதி என்றே தோன்றுகிறது. இதற்கு என்ன செய்வது? ஒருவரிடம் அவரது நோய் உளவியல் சம்பந்தப்பட்டது என்று சொல்வதால் எந்த உதவியும் இல்லை. பதிலாக அது கெடுதலாக முடியலாம். ஏனெனில் அவரது வியாதி உளவியல் ரீதியானது என்று சொன்னால் ஒருவரும் நன்றாக உணர்வதில்லை. பிறகு அவர் என்னதான் செய்வது? அவர் ஆதரவற்றவராக உணர்கிறார். இந்த பின்னால் திரும்பிச் செல்வது ஒரு அற்புதமான முறை. நீ மெதுவாக பின்னால் சென்றால் இந்த வியாதி ஏற்பட்ட முதல் கணம் வரை மெதுவாக மனத்தின் சுற்றை அவிழ்த்தால், நீ அந்த கணம் வரை அவிழ்க்க முடிந்தால், இந்த நோய் அடிப்படையில் குறிப்பிட்ட சில விஷயங்களின் சிக்கலால், குறிப்பிட்ட சில உளவியல் விஷயங்களால் ஏற்பட்டுள்ளதை நீ அறிய முடியும். திரும்பிச் செல்வதால் அந்த விஷயங்கள் கொப்பளித்து மேலே வரும். அந்த நோய் முதலில் உன்னை தாக்கிய கணத்தை நீ கடந்து சென்று விட்டால், திடீரென எந்த உளவியல் பிரச்சனைகள் அதை ஏற்படுத்தின என்ற விழிப்புணர்வு உனக்கு வந்துவிடும். மேலும் நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீ அந்த உளவியல் தன்மைகள் குறித்து விழிப்புணர்வோடு மட்டும் இருக்க வேண்டும். மேலும் தொடர்ந்து பின்னோக்கிச் செல். பல நோய்கள் உன்னிடமிருந்து மறைந்து போகும். ஏனெனில் அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டு விடுகிறது. அந்த சிக்கலை பற்றி நீ விழிப்புணர்வடைந்தவுடன் பிறகு அந்த நோய்க்கான தேவை ஆங்கில்லை. நீ சுத்தமாகிவிட்டாய். மன அழுக்கு நீக்கப்பட்டு விட்டது. இது ஒரு ஆழமான வெளியேற்றல், கதாரேஸ். மேலும் நீ இதை தினமும் செய்ய முடிந்தால் நீ ஒரு புதிய ஆரோக்கியத்தை உணர்வாய். ஒரு புதிய புத்துணர்வு உன்னிடம் வரும். மேலும் தினமும் இதை செய்வதற்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடிந்தால் அவர்கள் ஒருபோதும் அவர்களுடைய இறந்த காலத்தால் சுமையை அடைய மாட்டார்கள். அவர்கள் இறந்த காலத்திற்கு போக வேண்டிய தேவையே இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் இங்கு இப்போது இருப்பார்கள். எந்த இறந்த கால மிச்சமும் இருக்காது.
இறந்த காலத்திலிருந்து எதுவும் அவர்களை வட்டமிட்டு கொண்டிருக்காது. நீ தினமும் இதை செய்ய வேண்டும். அது முழு தினத்தையும் பின்னோக்கி சென்று பார்ப்பதற்கான ஒரு புதிய உண்மையை உனக்கு கொடுக்கும். மனம் காலையிலிருந்து ஆரம்பிக்கவே விரும்பும். ஆனால் நினைவில் கொள், ஆனால் அங்கு அப்போது அவிழ்ப்பது நடக்காது. பதிலாக முழு விஷயமும் மீண்டும் வலியுறுத்தப்படும். நீ காலையிலிருந்து ஆரம்பித்தால் நீ மிகவும் தவறான விதத்தில் செய்கிறாய். இந்தியாவில் ஆசான்கள் என்று அழைக்கப்படுகின்ற பலர் இதை செய்ய சொல்கின்றனர். இது தவறானது, கெடுதலானது. ஏனெனில் நீ முழு விஷயத்தையும் மீண்டும் வலியுறுத்துகிறாய். அதனால் அந்த சிக்கல் மேலும் ஆழமடைகிறது. ஒருபோதும் காலையிலிருந்து மாலைக்கு போகாதே. எப்போதும் பின்னால் திரும்பியே போ. அப்பொழுது மட்டுமே முழு விஷயத்தையும் சுத்தம் செய்ய முடியும், முழு விஷயத்தையும் நீக்க முடியும். மனம் காலையிலிருந்து துவங்கவே விரும்பும். ஏனெனில் அது சுலபம். மனதிற்கு அது தெரியும். மேலும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ பின்னால் போக ஆரம்பிக்கும் பொழுது திடீரென நீ காலை பொழுதிற்கு குதித்து விட்டதாக உணர்வாய். மேலும் நீ மறுபடியும் முன்னால் போக துவங்குவாய். இதை செய்யாதே. விழிப்புணர்வோடு இரு. பின்னால் திரும்பிப் போ. நீ உனது மனதிற்கு பின்னால் போவதற்கு மற்ற விஷயங்கள் மூலமாகவும் பயிற்சி கொடுக்கலாம். 100 பின்னால் போ. 99, 98, 97 பின்னால் போ. 100 1 போ. பின்னால் திரும்பி போ. உனக்கு கடினமாக இருக்கும். ஏனெனில் 1 100 போவதற்கே மனம் பழகியிருக்கிறது. ஒருபோதும் 100 1 போக பழகவில்லை. இதே போல நீ இந்த யுக்தியில் பின்னால் திரும்பி போக வேண்டும். என்ன நிகழும்? பின்னால் திரும்பி போவதில், மனதின் சுற்றை அவிழ்ப்பதில் நீ சாட்சி பாவத்தோடு இருப்பாய். நீ உனக்கு நடந்தவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய். ஆனால் இப்பொழுது அவை உனக்கு நடப்பவை அல்ல. இப்போது நீ வெறும் கூர்ந்து கவனிப்பவன். மேலும் அவை மனதின் திரையில் நடந்து கொண்டிருக்கின்றன. தினமும் இதை செய்து வரும் பொழுது திடீரென ஒரு நாள் பகல் பொழுதினிடையே மார்க்கெட்டில், உன் அலுவலகத்தில் அல்லது வேறு எங்காவது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீ அந்த கணத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளுக்கே ஒரு சாட்சியாளனாக இருக்க முடியும் என்ற விழிப்புணர்வை நீ பெறுவாய். நீ பின்னால் ஒரு சாட்சியாளனாக இருக்க முடியும் என்றால் உன்னை அவமானப்படுத்திய யாரோ ஒருவனை அதற்காக கோபம் கொள்ளாமல் உன்னால் திரும்பி பார்க்க முடியும் என்றால் ஏன் இப்பொழுதே கூடாது? இந்த கணத்தில் நடப்பதற்கே ஏன் அப்படி இருக்கக்கூடாது? யாரோ ஒருவர் உன்னை அவமானப்படுத்துகிறார், என்ன சிரமம் இருக்கிறது? நீ இப்பொழுதே உன்னை ஒரு புறமாக ஒதுக்கி கொண்டு உன்னை யாரோ ஒருவன் அவமானப்படுத்துவதை பார்க்க முடியும். உன்னுடைய உடம்பிலிருந்து, உன்னுடைய மனதிலிருந்து அவமானப்படுத்தப்படுவதிலிருந்து நீ வேறுபட்டு இருக்க முடியும். நீ சாட்சி பாவத்தோடு அதை காண முடியும். நீ அதை சாட்சி பாவத்தோடு பார்க்க முடிந்தால் நீ கோபம் கொள்ள மாட்டாய். அப்போது அது சாத்தியமற்றது. நீ அடையாளம் கொள்ளும் பொழுது மட்டுமே கோபப்படுவது சாத்தியம். நீ அடையாளம் கொள்ளவில்லை என்றால் கோபம் சாத்தியம் அற்றது. கோபம் என்பதன் அர்த்தம் அடையாளம் கொண்டு விடுதல். இந்த யுக்தி சொல்கிறது, இறந்த காலத்தில் நடந்த எதை பார்த்தாலும் உனது வடிவம் அங்கு இருக்கும். இந்த சூத்திரம் சொல்கிறது, நீ அல்ல, உனது வடிவம் மட்டுமே அங்கிருக்கும். நீ ஒருபோதும் ஆங்கில்லை. எப்பொழுதும் உனது வடிவமே சம்பந்தப்பட்டிருக்கிறது. நீ ஒருபோதும் சம்பந்தப்படுவதில்லை. நீ என்னை அவமானப்படுத்தும் பொழுது நீ அவமானப்படுத்துவது என்னை அல்ல. நீ என்னை அவமானப்படுத்த முடியாது. நீ வடிவத்தை மட்டுமே அவமானப்படுத்த முடியும். நான் அங்கு இருக்கும் வடிவமே உனக்கு முன் இருப்பது. நீ அந்த வடிவத்தை அவமானப்படுத்தலாம்.
மேலும் நான் அந்த வடிவத்திடமிருந்து என்னை விலக்கிக் கொண்டு விடலாம். இதனால்தான் இந்துக்கள் எப்பொழுதும் பெயரிலிருந்தும் வடிவத்திலிருந்தும் விலகியிருப்பதை வலியுறுத்துகிறார்கள். நீ உனது பெயரும் அல்ல, உனது வடிவமும் அல்ல. நீ வடிவத்தையும் பெயரையும் அறிந்து கொள்கிற உணர்வு நிலை, பெயரையும் அறிந்து கொள்கிற உணர்வு நிலை. மேலும் உணர்வு நிலை வேறானது, முற்றிலும் வேறானது. ஆனால் அதை உணர்வது சிரமம். எனவே இறந்த காலத்திலிருந்து ஆரம்பி, அப்போது அது சுலபம். ஏனெனில் இறந்த காலத்திலிருந்து துவங்குவதில் எந்த அவசரமும் இல்லை. யாரோ ஒருவர் 20 வருடங்களுக்கு முன் உன்னை அவமானப்படுத்தி விட்டார். அதில் அவசரம் எதுவும் இல்லை. அந்த மனிதன் இறந்திருக்கலாம், எல்லாம் முடிந்து போயிருக்கலாம். அது ஒரு இறந்து போன விஷயம். இறந்த காலத்திய சுமை, அதை பற்றி விழிப்புணர்வு கொள்வது சுலபம். ஆனால் நீ விழிப்புணர்வு கொண்டவனாக மாறிவிட்டால் அப்போது இங்கு இப்போது நடப்பவைகளுக்கும் அது போலவே விழிப்புணர்வோடு இருப்பதில் எந்த சிரமமும் இருக்காது. ஆனால் இங்கு இப்போதிலிருந்து ஆரம்பிப்பது கடினம். பிரச்சனை நீ எங்கும் நகர முடியாத அளவிற்கு அருகாமையில் முன்னிலையில் இருக்கிறது. ஒரு இடைவெளியை உருவாக்கி அந்த சம்பவத்திலிருந்து விலகிச் செல்வது என்பது கடினமானது. அதனால்தான் இந்த சூத்திரம் இறந்த காலத்திலிருந்து துவங்கச் சொல்கிறது. உன்னுடைய சொந்த வடிவத்தையே பார். விலகியிருந்து தனியாக நின்று வேறுபட்டவனாய்ப்பார். அதன் மூலம் உயர்நிலைக்குச் செல்வாயாக. நீ இதன் மூலமாக உயர்நிலையை அடைவாய். ஏனெனில் இது ஒரு ஆழமான சுத்தப்படுத்தல், ஒரு சிக்கலை அவிழ்த்தல். பிறகு உனது உடலோ உனது மனமோ காலத்தின் ஊடேயுள்ள உனது ஈர்ப்போ உன்னுடைய அடிப்படையான உண்மை நிலைகள் அல்ல என்பதை நீ அறிந்து கொள்வாய். உனது அடிப்படை உண்மை நிலை மாறுபட்டது. அதன் மேல் பல விஷயங்களும் வந்து போகும். ஆனால் அவை சிறிது கூட அதை தொடுவதில்லை. நீ தொடப்படாதவனாக, குழந்தைத்தனம் கொண்டவனாக, மாசுபடாதவனாகவே இருக்கிறாய். முழு விஷயமும் நடக்கிறது. முழு வாழ்க்கையும் நடக்கிறது. நல்லதும் கெட்டதும், வெற்றியும் தோல்வியும், புகழ்வதும் இகழ்வதும் எல்லாம் நடக்கிறது. ஆரோக்கியமும் நோயும், இளமையும் முதுமையும், இறப்பும் பிறப்பும் எல்லாமும் நடக்கிறது. ஆனால் நீ இவைகளால் தொடப்படுவதில்லை. ஆனால் இந்த தொடப்படாத உனக்குள் இருக்கும் உண்மை நிலையை எப்படி அறிவது? அதுதான் இந்த யுக்தியின் பயன். இறந்த காலத்திலிருந்து ஆரம்பி. இறந்த காலத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஒரு இடைவெளி இருக்கிறது. விலகி இருந்து பார்க்கும் பார்வை சாத்தியம். அல்லது எதிர்காலத்தை பார். ஆனால் எதிர்காலத்தை பார்ப்பது கடினம். வெகு சிலருக்கு மட்டுமே எதிர்காலத்தை கூர்ந்து பார்ப்பது சிரமமற்றது. கவிஞர்களுக்கு எதிரில் உள்ளதை பார்ப்பது போல எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு கற்பனா சக்தியுள்ளவர்களுக்கு மட்டுமே இது சிரமமற்றது. ஆனால் சாதாரணமாக இறந்த காலத்தை பயன்படுத்துவது நல்லது. உன்னால் இறந்த காலத்தை பார்க்க முடியும். இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பார்ப்பது நல்லது. அவர்களுக்கு எதிர்காலத்தை பார்ப்பது சுலபமாயிருக்கும். ஏனெனில் இளமை காலம் எதிர்கால கனவுகளை அடிப்படையாக கொண்டது. முதுமையடைந்த மனிதனுக்கு இறப்பை தவிர வேறு எதிர்காலம் எதுவும் இல்லை. அவர்கள் எதிர்காலத்தை பார்க்க முடியாது. அவர்கள் அதற்கு பயப்படுகிறார்கள். அதனால்தான் வயதானவர்கள் எப்பொழுதும் இறந்த காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதும் திரும்ப திரும்ப தங்கள் பழைய நினைவுகளுக்கே போவார்கள். ஆனால் அவர்களும் அதை தவறாகவே செய்கிறார்கள். இறந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போது அவர்கள் உள்ள நிலைக்கு வருகிறார்கள். இது தவறு. அவர்கள் பின்னோக்கி திரும்பிச் செல்ல வேண்டும். அவர்கள் அப்படி பலமுறை பின்னோக்கி சென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது முழு இறந்த காலமும் அவர்களிடமிருந்து நீங்கிவிட்டதை அவர்கள் உணர்வார்கள்.
அதன்பின் ஒருவன் இறந்த காலத்தின் பிடிப்புகள் எதுவுமில்லாமல் இறக்க முடியும். எந்த இறந்த கால பிடிப்பும் இல்லாமல் நீ இறக்க முடிந்தால் நீ உணர்வோடு இறப்பாய். நீ முழு விழிப்புணர்வோடு இறப்பாய். அப்போது இறப்பு உனக்கு இறப்பாக இருக்காது. பதிலாக அது இறப்பற்றதை சந்திப்பதாகவே இருக்கும். இறந்த காலத்தின் அடி ஆழம் வரை முழு உணர்வு நிலை யையும் சுத்தம் செய். அப்பொழுது உனது முழு இருப்பும் அதன் மூலம் உயர்நிலையை அடையும். இதை முயற்சி செய். இந்த முறை மிகவும் கடினமானது அல்ல. தொடர்ந்த முயற்சி மட்டுமே தேவை. இந்த முறையை செய்வதில் எந்த சிரமமும் இல்லை. இது எளிதானது. மேலும் நீ ஒரு நாளிலிருந்து இதை ஆரம்பிக்கலாம். இன்று இரவு உனது படுக்கையில் பின்னோக்கிச் செல். நீ மிகவும் அழகாக உணர்வாய். நீ மிகவும் ஆனந்தமாக உணர்வாய். அப்போது முழு நாளும் கடந்து செல்லும். ஆனால் அவசரப்படாதே. எதையும் தவறவிட்டு விடாமல் மெதுவாக அது நடக்கட்டும். இது மிகவும் புதுமையான உணர்வை கொடுக்கும். ஏனெனில் உனது கண்களின் முன்பு பல விஷயங்கள் வரும். நீ அந்த நாளின் நடப்பில் உண்மையிலேயே தவறவிட்ட பல விஷயங்கள். ஏனெனில் நீ ஏதாவது ஒன்றில் மிகவும் சம்பந்தப்பட்டு பலதை தவறவிடுகிறாய். ஆனால் நீ உணரவில்லை என்றாலும் கூட மனம் சேகரித்து கொண்டே இருக்கிறது. நீ ஒரு வீதியின் வழியே போய்க் கொண்டிருக்கிறாய். யாரோ பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீ அதை சிறிதும் கவனிக்காமல் போகிறாய். அந்த வீதியில் நடக்கும் பொழுது நீ அந்த சப்தத்தை கேட்ட உணர்வு கூட உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மனம் அதை கேட்டு பதிவு செய்து கொள்கிறது. இப்போது அது உன்னை பிடித்துக் கொள்கிறது. அது தேவையற்ற சுமையாக உன்னிடம் தங்கிவிடுகிறது. எனவே பின்னோக்கி போ. ஆனால் மிகவும் மெதுவாக போ. ஒரு படக்காட்சி உன்னிடம் மெதுவாக நகரும்படி காட்டப்படுவதைப் போல. பின்னோக்கி போ. விவரமாக அனைத்தையும் பார். அப்போது உன்னுடைய ஒரு நாள் மிக மிக நீண்டதாக தோன்றும். அது உண்மையில் அப்படித்தான். ஏனெனில் மனதிற்கு ஏகப்பட்ட விவரங்கள் அதில் கிடைத்துள்ளது. மேலும் மனம் எல்லாவற்றையும் பதிவு செய்துள்ளது. இப்போது பின்னோக்கிச் செல். கொஞ்சம் கொஞ்சமாக பதிவு செய்யப்படும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலை நீ அடைவாய். மேலும் ஒரு முறை நீ பின்னோக்கிச் சென்று விட்டால் அனைத்தும் அழிந்துவிடும். நீ காலையை அடையும் சமயம் நீ உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவாய். மேலும் அந்த உறக்கத்தின் தன்மை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அது தியானத்தன்மையோடு இருக்கும். பிறகு மறுபடியும் காலையில் நீ விழித்து கொண்ட தாக உணர்கையில் உனது கண்களை உடனே திறக்காதே. இரவில் நடந்தவற்றை பின்னோக்கிச் சென்று பார். ஆரம்பத்தில் இது கடினமாக இருக்கும். நீ சிறிதுதான் பின்னால் போவாய். ஒரு பகுதி உனது தூக்கம் கலையும் முன்பாக நீ கனவு கண்டு கொண்டிருந்த ஒரு கனவின் ஏதாவது ஒரு பாகம் மட்டுமே உனது மனதில் வரும். ஆனால் மெதுவாக படிப்படியான முயற்சியில் நீ மேலும் மேலும் அதிகமாக ஊடுருவ முடியும். மேலும் 3 மாதங்களுக்கு பிறகு நீ தூக்கத்தில் விழும் கணம் வரை உன்னால் பின்னோக்கி போக முடியும். மேலும் உனது உறக்கத்தினுள் உன்னால் ஆழமாக பின்னோக்கி போக முடிந்தால் உனது உறக்கம் மற்றும் விழித்திருக்கும் நிலைகளின் தன்மை முற்றிலும் மாறிவிடும். ஏனெனில் இப்போது நீ கனவு காண முடியாது. கனவு காணுதல் அவசியமற்றதாகிவிடும். நீ பகல் இரவு இரண்டிலும் பின்னோக்கி போக முடிந்தால் கனவு காணுதல் தேவையில்லை. தற்போது உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், அதாவது கனவு காணுதல் உண்மையில் மனம் சுற்றி கொண்டதை அவிழ்ப்பதே. இதை உனக்கு நீயே செய்து கொள்ளும் போது கனவிற்கு எந்த தேவையும் இல்லை. மனதில் தொற்றிக் கொண்டிருக்கும் நிறைவேறாமல் முடிவடையாமல் தங்கி இருக்கும் அனைத்தும் கனவில் முழுமையடைய முயற்சி செய்கின்றன.
நீ நடந்து செல்லும்போது நீ ஏதோ ஒன்றை பார்க்கிறாய். ஒரு அழகான வீடு. அதை உனக்கு உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை ஆழத்தில் எழுகிறது. ஆனால் நீ உனது அலுவலகத்திற்கு போய்க் கொண்டிருக்கிறாய். எனவே பகல் கனவு கண்டு கொண்டிருக்க நேரமில்லை. ஆகவே நீ வெறுமனே கடந்து சென்று விட்டாய். உனது மனம் இந்த வீட்டை உடைமையாக்கிக் கொள்ளும் ஒரு ஆசையை உண்டாக்கியதை கூட நீ குறித்து கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அந்த ஆசை அங்கு தோற்றிக் கொண்டிருக்கிறது. மேலும் அதை அகற்ற முடியாவிட்டால் உறங்குவது மிகவும் கடினம். உறங்குவதில் சிரமம் என்பதற்கு அடிப்படையில் ஒரே ஒரு அர்த்தம்தான். அதாவது உனது பகல் இன்னும் உன்மேல் தோற்றிக் கொண்டிருக்கிறது. மேலும் உன்னால் அதை அகற்ற முடியவில்லை. நீ அதை பிடித்து கொண்டிருக்கிறாய். அப்போது இரவில் நீ அந்த வீட்டிற்கு சொந்தக்காரன் ஆகிவிட்டது போலவும் இப்போது நீ அந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பது போலவும் கனவு காண்பாய். இந்த கனவு உனக்கு வரும் கணத்திலேயே உனது மனம் அதிலிருந்து விடுபடுகிறது. எனவே சாதாரணமாக கனவுகள் தூக்கத்திற்கு இடையூறு செய்பவை என்று மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறானது. கனவுகள் உன்னுடைய தூக்கத்திற்கு இடையூறு அல்ல. அவை உனது தூக்கத்தை கெடுப்பதில்லை. அவை உண்மையில் உதவவே செய்கின்றன. அவை இல்லாமல் நீ கொஞ்சம் கூட உறங்க முடியாது. நீ இருக்கும் நிலையில் கனவுகள் இல்லாமல் நீ உறங்க முடியாது. ஏனெனில் நிறைவேறாமல் தங்கியிருப்பவைக்கு கனவுகளே உதவி செய்கின்றன. மேலும் நிறைவு செய்ய முடியாத பல விஷயங்களும் உள்ளன. உனது மனம் நிறைவேற முடியாத விஷயங்களின் மேல் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறது. மேலும் அவை உண்மையில் முழுமை பெற முடியாதவை. எனவே என்ன செய்வது? அந்த முழுமையடையாத ஆசைகள் உன்னில் இருந்து கொண்டே இருக்கும். மேலும் அவை உன்னை எதிர்பார்க்கச் செய்யும். அவை உன்னை யோசித்துக் கொண்டே இருக்கும்படி ஆக்கும். எனவே என்ன செய்வது? நீ ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறாய். மேலும் அவளிடம் நீ வசீகரிக்கப்படுகிறாய். இப்போது அவளை உடைமையாக்கிக் கொள்ள விருப்பம் எழுகிறது. ஆனால் அது சாத்தியமில்லை என்றால், அந்த பெண் உன்னை திரும்பிக் கூட பார்க்கவில்லை என்றால் என்ன செய்வது? கனவு உனக்கு உதவும். கனவில் நீ அந்த பெண்ணை உடைமையாக்கிக் கொள்ள முடியும். அப்பொழுது மனம் அதிலிருந்து விடுபடுகிறது. மனதை பொறுத்தவரையில் கண்விற்கும் உண்மை நிலைக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது. என்ன வித்தியாசம் இருக்கிறது? உண்மையில் ஒரு பெண்ணை அன்பு செய்வதற்கும் கனவில் ஒரு பெண்ணை அன்பு செய்வதற்கும் மனதிற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லது இது வேண்டுமானால் ஒரே வித்தியாசமாக இருக்கலாம். கனவில் நடப்பது அதிக அழகாக இருக்கலாம். ஏனெனில் அங்கு அந்த பெண் உன்னை பார்க்க முடியாது. இது உனது கனவு. இதில் நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் அந்த பெண் உனக்கு எந்த பிரச்சனையையும் கொடுக்க முடியாது. மற்றவர் முற்றிலுமாக இல்லை. நீ மட்டுமே இருக்கிறாய். எந்த தடையும் இல்லை. ஆகவே நீ விரும்பும் எதை வேண்டுமானாலும் உன்னால் செய்ய முடியும். மனதிற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எது கனவு எது உண்மை என்று மனதால் அவற்றை பிரிக்க முடியாது. உதாரணமாக, நீ ஒரு வருடம் முழுவதும் கோமாவில் வெளி உலக உணர்வற்ற நிலை வைக்கப்பட்டால் நீ தொடர்ந்து கனவு கண்டுகொண்டே இருப்பாய். மேலும் அந்த ஒரு வருடமும் நீ பார்த்து கொண்டிருப்பது கனவுதான் என்பதை எந்த வழியிலும் உன்னால் உணர முடியாது. அது உனக்கு உண்மையாகவே இருக்கும். மேலும் கனவு காணுதல் வருடம் முழுவதும் தொடர்ந்து இருக்கும். உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், அதாவது நீ ஒரு மனிதனை 100 வருடத்திற்கு கோமாவில் வைக்க முடிந்தால் அவன் 100 வருடமும் கனவு கண்டு கொண்டிருப்பான். மேலும் அவன் செய்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் கனவில்தான் என்று ஒரு கணம் கூட சந்தேகம் கொள்ள மாட்டான். மேலும் அவன் அப்படியே இறந்துவிட்டால் அவனுக்கு அவனது வாழ்க்கை வெறும் ஒரு கனவுதான்.
அது ஒருபோதும் உண்மையாக இருந்ததில்லை என்பதை அவன் ஒருபோதும் அறிய மாட்டான். மனதிற்கு எந்த வித்தியாசமும் இல்லை. உண்மை நிலையும் கனவும் ஒன்றுதான். எனவே மனம் கனவில் தன்னையே அவிழ்த்து கொள்ள முடியும். நீ இந்த யுக்தியை செய்தால் அங்கு அப்போது கனவுகளுக்கு அவசியமில்லை. உனது உறக்கத்தின் தன்மை முற்றிலும் மாறிவிடும். ஏனெனில் கனவுகள் அற்றுவிடும்போது நீ உனது இருப்பின் அடி ஆழத்திற்கு செல்லுகிறாய். மேலும் கனவுகளற்று விடும்போது உனது உறக்கத்திலும் நீ விழிப்புணர்வு கொண்டிருப்பாய். எல்லோரும் ஆழமாக உறங்கிக் கொண்டிருக்கையில் யோகி உறங்குவதில்லை, யோகி விழித்திருக்கிறான் என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்வது இதைத்தான். இதன் அர்த்தம் யோகி உறங்குவதில்லை என்பது அல்ல, அவனும் உறங்கவே செய்கிறான். ஆனால் அந்த உறக்கத்தின் குணம் மாறுபடுகிறது. உனது உறக்கம் போதையின் உணர்வற்ற நிலையைப் போல. ஒரு யோகியின் உறக்கம் ஒரு ஆழமான தளர்வு நிலை. மேலும் அதில் உணர்வற்ற தன்மை எதுவும் கிடையாது. அவனது முழு உடலும் தளர்வுற்று இருக்கிறது. அவனது உடம்பில் உள்ள ஒவ்வொரு நாடி நரம்பும் செல்களும் எந்தவித இறுக்கமும் இன்றி தளர்வுற்று இருக்கின்றன. ஆனால் இந்த முழு நிகழ்வையும் பற்றிய விழிப்புணர்வு யோகிக்கு இருக்கிறது. இந்த யுக்தியை முயற்சி செய். இன்று இரவிலிருந்து துவங்கு, முயற்சி செய். மேலும் காலையிலும் இதை செய். மேலும் நீ இந்த யுக்தியுடன் இசைவை உணர்ந்தால், அதாவது நீ இதை செய்ய முடியும் என்று உணர்ந்தால், ஒரு வாரத்திற்கு பிறகு உனது முழு இறந்த காலத்திற்கும் இதை முயற்சி செய். ஒரு நாள் முழுதும் விலகியிரு. ஏதாவது தனிமையான இடத்திற்கு சென்று விடு. நீ உணவருந்தாமல் இருப்பது நல்லது. உண்ணாமல் மௌனமாக ரூபாய். ஏதாவது தனிமையான கடற்கரையில் அல்லது ஏதாவது மரத்தின் அடியில் படுத்துக்கொள். மேலும் உனது இறந்த காலத்தை நோக்கி பின்னால் இந்த இடத்திலிருந்து நகரத் துவங்கு. நீ கடற்கரையில் மணலையும் சூரியனையும் உணர்ந்து கொண்டு படுத்திருக்கிறாய். இப்போது இங்கிருந்து பின்னோக்கி செல். தொடர்ந்து ஊடுருவிக் கொண்டே செல். மேலும் நீ நினைவில் வைத்திருக்கும் கடைசி விஷயத்தை கண்டுபிடி. நீ வியப்படைவாய். சாதாரணமாக நீ அதிகம் நினைவு வைத்திருக்க முடியாது. மேலும் நீ 4 அல்லது 5 வயதின் தடையை தாண்டி செல்ல முடியாது. மிக நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள் 3 வயதின் தடை வரை பின்னால் செல்ல முடியும். ஆனால் பிறகு திடீரென ஒரு தடை வரும். எல்லாம் இருட்டாகிவிடும். ஆனால் நீ இந்த யுக்தியை தொடர்ந்து முயற்சித்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ இந்த தடையை உடைப்பாய். மேலும் மிகச் சுலபமாக நீ பிறந்த முதல் தினத்தை உன்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியும். இது ஒரு புதிய உண்மையை அறிவதாக இருக்கும். திரும்ப மறுபடியும் உனது கடற்கரையில் சூரியனுடன் நீ மாறுபட்ட மனிதனாக இருப்பாய். நீ மேலும் அதிகம் முயற்சித்தால் நீ கருப்பை வரை ஊடுருவ முடியும். நீ கருப்பைக்குள் இருந்த நினைவுகளை அடைவாய். உனது தாயுடன் இருந்த 9 மாத நினைவுகளும் வரும். அந்த 9 மாத காலமும் மனதில் பதிவாகி உள்ளது. உனது தாய் மனச்சோர்வு அடைந்த பொழுது நீ அதை பதிவு செய்திருக்கிறாய். ஏனெனில் நீயும் அப்பொழுது மனச்சோர்வை உணர்ந்திருக்கிறாய். நீ தாயோடு அந்த அளவு இணைந்தவனாக, அந்த அளவு ஒன்றானவனாக, அந்த அளவு ஒன்றாகவே இருந்திருக்கிறாய். எனவே உன் தாய்க்கு நிகழ்ந்தது அனைத்தும் உனக்கும் நிகழ்ந்துள்ளது. அவள் கோபமடைந்த பொழுது நீயும் கோபத்தில் இருந்தாய். அவள் மகிழ்ச்சியாயிருந்த பொழுது நீயும் மகிழ்ந்திருந்தாய். அவள் பாராட்டுதலை உணர்ந்த பொழுது நீயும் அதை உணர்ந்தாய். அவள் நோய்வாய்ப்பட்ட போது நீ வலியை, துன்பத்தை உணர்ந்தாய். எல்லாவற்றையும் உணர்ந்தாய்.
நீ கருப்பை வரை ஊடுருவ முடிந்தால் இப்போது நீ சரியான பாதையில் செல்கிறாய். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீ அதிகம் ஊடுருவ முடியும். மேலும் நீ கருப்பைக்குள் நுழைந்த முதல் கணத்தை உன்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். இந்த நினைவின் காரணத்தினால் மட்டுமே மகாவீரரும் புத்தரும் முற்பிறவிகள் மறுபிறப்பு இருக்கிறது என்று சொல்ல முடிந்தது. முற்பிறவி என்பது உண்மையில் ஒரு கோட்பாடு அல்ல, அது வெறும் ஒரு ஆழமான உளவியல் அனுபவம். மேலும் நீ உனது தாயின் கருவினுள் நுழைந்த முதல் கணத்தை நினைவுபடுத்திக் கொள்ள முடிந்தால் பிறகு நீ மேலும் ஊடுருவ முடியும். அப்போது உனது முற்பிறவியின் இறப்பை உன்னால் நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். நீ இந்த இடம் வரை வந்துவிட்டால் பிறகு இந்த யுக்தி உனது கைகளில். பிறகு நீ வெகு சுலபமாக உனது எல்லா முற்பிறவிகளுக்குள்ளும் செல்ல முடியும். இது ஒரு அனுபவம். இதன் விளைவு முக்கியமானதாகும். ஏனெனில் இதனால் நீ இப்பொழுது வாழ்கின்ற அதே முட்டாள்தனமான வாழ்வையே பல பிறவிகளாக வாழ்ந்திருப்பதை அறிந்து கொள்வாய். நீ இந்த முழு முட்டாள்தனத்தையும் பல தடவைகளாக திரும்ப செய்து கொண்டிருக்கிறாய். அதே முறையில், அதே வடிவில் விவரங்கள் மட்டுமே மாறுகின்றன. நீ வேறு ஏதோ பெண்ணை நேசித்தாய். இப்போது நீ இந்த பெண்ணை நேசிக்கிறாய். நீ பணத்தை சேகரித்தாய். அந்த நாணயங்கள் ஒரு விதம், இப்பொழுது நாணயங்கள் வேறு. ஆனால் முழு முறையும் ஒன்றுதான். திரும்ப அதுவேதான். பல பிறவிகளாக நீ அதே முட்டாள்தனமான வாழ்க்கையையே வாழ்ந்திருக்கிறாய். சுற்றி வருகின்ற இந்த முழு வட்டமும் மடத்தனமானது என்பதை நீ பார்க்கின்ற பொழுது திடீரென நீ விழிப்படைகிறாய். மேலும் அந்த முழு விஷயமும் கனவாக ஆகிவிடுகிறது. நீ அதிலிருந்து வெளியேறிவிட்டாய். மேலும் நீ அதையே எதிர்காலத்தில் திரும்பச் செய்ய விரும்பவில்லை. ஆசை நின்று விடுகிறது. ஏனெனில் ஆசை என்பது எதிர்காலத்திற்கு கொண்டு வரப்படும் இறந்த காலமே அன்றி வேறொன்றுமில்லை. ஆசை என்பது திரும்பவும் மற்றொரு முறை நடக்க விரும்பும் இறந்த கால அனுபவமே அல்லாமல் வேறொன்றுமில்லை. ஆசையின் அர்த்தம் நீ பழைய அனுபவத்தை திரும்ப மறுபடியும் விரும்புவதல்லாமல் வேறொன்றுமல்ல. நீ இந்த முழு நிகழ்வையும் பற்றிய விழிப்புணர்வு பெறாமல் நீ ஆசையை விட முடியாது. நீ எப்படி அதை விட முடியும்? இறந்த காலம் அங்கு மாபெரும் தடையாக, பாறை போல தடையாக இருக்கிறது. அது உனது தலைமையில் இருந்து கொண்டு அது உன்னை எதிர்காலத்தை நோக்கி உந்தி தள்ளுகிறது. ஆசைகள் இறந்த காலத்தால் உருவாக்கப்படுகின்றன, எதிர்காலத்தினுள் கொண்டு வரப்படுகின்றன. நீ இறந்த காலத்தை ஒரு கனவை போல அறிய முடிந்தால் எல்லா ஆசைகளும் சக்தியற்று போய்விடுகின்றன. அவை விழுந்து விடுகின்றன, அவை உதிர்ந்து போய்விடுகின்றன. மேலும் எதிர்காலம் மறைந்து போய்விடுகிறது. இந்த எதிர்காலம் மற்றும் இறந்த காலத்தின் மறைவில் நீ உயர்நிலைக்கு மாற்றமடைகிறாய். ஒரு பொருளை உணரு, அதுவாக மாறு. 11வது மையம் கொள்ளும் யுக்தி. உனக்கு முன்னால் உள்ள ஒரு பொருளை உணரு. மேலும் இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா பொருள்களும் இல்லாமல் போய்விட்டதை உணரு. பிறகு பொருளை உணர்வதையும் இல்லாததை உணர்வதையும் விட்டுவிடுகையில் உணர்ந்து கொள்வாயாக. உனக்கு முன்னால் உள்ள ஒரு பொருளை உணரு. ஏதாவது ஒரு பொருளை. உதாரணமாக ஒரு ரோஜா பூ. எதுவாக இருந்தாலும் சரிதான். உனக்கு முன்னால் உள்ள ஒரு பொருளை உணரு. முதலில் அதை உணரு. பார்ப்பது பற்றாது, அதை உணரு. நீ ஒரு ரோஜா பூவை பார்க்கிறாய், ஆனால் உனது இதயத்தை அது தொடவில்லை. நீ அதை உணரவில்லை. உணர்ந்திருந்தால் நீ கண்ணீர் விடவும் அழவும் ஆரம்பித்திருப்பாய். உணர்ந்திருந்தால் நீ ஆடவும் சிரிக்கவும் ஆரம்பித்திருக்கக்கூடும். நீ அதை உணரவில்லை. நீ அதை பார்க்க மட்டுமே செய்கிறாய். மேலும் அந்த பார்ப்பது கூட முழுமை யானதாக இருப்பதில்லை.
ஏனெனில் நீ ஒருபோதும் முழுமையாக பார்ப்பதில்லை. இறந்த காலம் நினைவு இது ஒரு ரோஜா என்று சொல்கிறது. நீ கடந்து சென்று விடுகிறாய். நீ அதை உண்மையில் பார்க்கவில்லை. இது ஒரு ரோஜா என்று மனம் சொல்கிறது. அதை பற்றி உனக்கு எல்லாம் தெரியும். முன்பே ரோஜாக்களை பற்றி நீ அறிந்திருக்கிறாய். எனவே இதை பற்றி என்ன? ஆகவே நீ கடந்து சென்று விடுகிறாய். ரோஜாக்களை பற்றிய உனது இறந்த கால அனுபவம் நினைவில் இருந்து வருவதற்கு ஒரு பார்வையே போதுமானதாக இருக்கிறது. நீ கடந்து சென்று விடுகிறாய். பார்ப்பது கூட முழுமையானதாக இருப்பதில்லை. ரோஜாவுடன் இரு, அதை பார், பிறகு அதை உணரு. அதை உணர என்ன செய்வது? அதை முகர்ந்து பார், அதை தொடு. அது ஒரு ஆழமான உடலின் அனுபவமாக ஆகட்டும். முதலில் உன் கண்களை மூடிக்கொண்டு அந்த ரோஜா உனது முழு முகத்தையும் தொடுவதற்கு அனுமதி. அதை உணரு. அதை உனது கண்களின் மேல் வைத்துக்கொள். அதை கண்கள் தொட்டு பார்க்கட்டும். அதை நுகர்ந்து பார். அதை உனது இதயத்தோடு சேர்த்து வைத்துக்கொள். அதனோடு மௌனமாயிரு. அந்த ரோஜாவிற்கு உன் உணர்வை கொடு. எல்லாவற்றையும் மற. முழு உலகத்தையும் மறந்துவிடு. உனக்கு முன்னால் உள்ள ஒரு பொருளை, மேலும் இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா பொருட்களும் இல்லாமல் போய்விட்டதை உணரு. ஏனெனில் இன்னும் உனது மனம் மற்ற பொருள்களை பற்றியெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அப்போது இந்த உணர்வு ஆழமாக ஊடுருவிச் செல்லாது. மற்ற எல்லா ரோஜாக்களையும் மறந்துவிடு. மற்ற எல்லோரையும் மறந்துவிடு. எல்லாவற்றையும் மறந்துவிடு. வெறும் இந்த ரோஜா மட்டும் அங்கிருக்கட்டும். இந்த ரோஜா, இந்த ரோஜா, இந்த ரோஜா மட்டும். மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடு. இந்த ரோஜா உன்னை முழுதாக சுற்றிக்கு கொள்ளட்டும். நீ இந்த ரோஜாவினுள் மூழ்கிவிடு. இது கடினமாயிருக்கும். ஏனெனில் நாம் அவ்வளவு நுட்ப உணர்வு உடையவர்கள் அல்ல. ஆனால் இது பெண்களுக்கு அவ்வளவு கடினமாக இருக்காது. அவர்கள் இதை மிகச் சுலபமாக உணர முடியும். ஆண்களுக்கு இது சிறிது அதிக சிரமமாயிருக்கலாம். அவர்கள் மிகவும் அழகுணர்ச்சி இல்லாதவர்களாய் இருந்தால் அவர்களால் உணர முடியாது. ஆனால் முயற்சி செய். குழந்தைகள் இதை மிக எளிதாக செய்ய முடியும். நான் இந்த முறையை எனது நண்பர் ஒருவரின் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவனால் மிகச் சுலபமாக உணர முடிந்தது. நான் அவனிடம் ஒரு ரோஜா பூவை கொடுத்து உங்களிடம் இப்போது கூறியவற்றையெல்லாம் அவனிடமும் கூறினேன். அவன் அதை செய்தான். மேலும் அவன் அதை ஆழமாக அனுபவித்தான். அதன் பிறகு நான் கேட்டேன், நீ எப்படி உணர்கிறாய்? அவன் சொன்னான், நான் ஒரு ரோஜா பூவாக மாறிவிட்டேன். உணர்ந்தது இதுதான். நான் ஒரு ரோஜா பூவாக மாறிவிட்டேன். குழந்தைகள் இதை மிகச் சுலபமாக செய்ய முடியும். ஆனால் நாம் ஒருபோதும் அவர்களை பழக்குவதில்லை. இல்லாவிட்டால் அவர்கள் மிகச் சிறப்பாக தியானம் செய்பவர்களாக கூடும். மற்ற எல்லா பொருள்களையும் முற்றிலும் மறந்துவிடு. மேலும் இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா பொருட்களும் இல்லாமல் போய்விட்டதை உணரு. அன்பில் நிகழ்வது இதுதான். நீ ஒருவரிடம் அன்பு கொண்டிருந்தால் நீ முழு உலகத்தையும் மறந்து விடுகிறாய். நீ இன்னும் உலகத்தை நினைவு வைத்துக் கொண்டிருந்தால் அப்போது நீ கொண்டிருப்பது அன்பல்ல என்பதை தெரிந்து கொள். நீ முழு உலகத்தையும் மறந்துவிட்டாய். உனது அன்பிற்குரியவர் மட்டுமே இருக்கிறார். இதனால்தான் நான் அன்பை ஒரு தியானம் என்று சொல்கிறேன். நீ இந்த யுக்தியை அன்பின் யுக்தியாகவும் பயன்படுத்தலாம். மற்ற எல்லாவற்றையும் மறந்து போகிறாய். சில தினங்களுக்கு முன்பு ஒரு நண்பர் அவரது மனைவியுடன் என்னிடம் வந்தார். அவரது மனைவிக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றிய புகார் இருந்தது. அதனால்தான் அவளும் வந்திருந்தாள். அந்த நண்பர் சொன்னார், நான் ஒரு வருடமாக தியானம் செய்து வருகிறேன். இப்போது அதில் ஆழமாக சென்றிருக்கிறேன். மேலும் நான் தியானம் செய்யும் பொழுது
எனது தியானத்தில் ஒரு உச்சக்கட்டம் வரும்போது திடீரென ரஜ்னீஷ் ரஜ்னீஷ் என்று கூவுவது எனக்கு மிகவும் உதவியாயிருப்பதை நான் கண்டுகொண்டேன். இது எனக்கு உதவுகிறது. ஆனால் தற்போது புதுமையாக ஒன்று நடக்கத் துவங்கியுள்ளது. நான் எனது மனைவியுடன் கலவியில் ஈடுபட்டு கொண்டிருக்கையில், நான் எனது பாலுணர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைகையில் ரஜ்னீஷ் 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 என்று நான் கூவ ஆரம்பிக்கிறேன். இதனால் எனது மனைவி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். மேலும் அவள் சொல்கிறாள், நீங்கள் என்னுடன் கலவியில் ஈடுபட்டு இருக்கிறீர்களா அல்லது வேறு என்ன செய்கிறீர்கள்? மேலும் இந்த ரஜ்னீஷ் எதற்காக நடுவில் வருகிறது? மேலும் அவர் என்னிடம் சொன்னார், இப்போது மிகவும் சிரமமாகிவிட்டது. ஏனெனில் நான் ரஜ்னீஷ் ரஜ்னீஷ் என்று கூவவில்லை என்றால் என்னால் உச்சக்கட்டத்தை எட்ட முடியாது. மேலும் நான் கூவினால் எனது மனைவி மிகவும் பாதிக்கப்படுகிறாள். அவள் அழுது புலம்பி ஆர்ப்பாட்டம் செய்ய ஆரம்பித்து விடுகிறாள். எனவே என்ன செய்வது? இதற்காகத்தான் எனது மனைவியையும் அழைத்து வந்து இருக்கிறேன். பார்க்கும் பொழுது அவரது மனைவியின் புகார் சரியானதே. ஏனெனில் அவர்களுக்கிடையே வேறு யாரோ ஒருவர் வருவதை அவள் விரும்பவில்லை. இதனாலேயே அன்புக்கு அந்தரங்கம் தேவைப்படுகிறது, பரிபூரண அந்தரங்கம். அந்த அந்தரங்கம் அர்த்தமுள்ளது. மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிட அது தேவை. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இப்போது பாலுணர்ச்சி குழு தோன்றியுள்ளது. இது மடத்தனமானது. ஒரே அறையில் பல ஜோடிகள் கலவி புரிவது இது முழு மடத்தனம். ஏனெனில் அப்போது அன்பு ஒருபோதும் ஆழமாக செல்ல முடியாது. அது வெறும் பாலுணர்வு புணர்ச்சியாக மட்டுமே இருக்கும். மற்றவர்கள் முன்னால் இருப்பது ஒரு தடை. அப்போது அது தியானத்தன்மை அடைய முடியாது. எந்த பொருளுடனானாலும் உன்னால் முழு உலகத்தை யூமே மறக்க முடிந்தால் அப்போது நீ ஆழமான அன்போட்டிருக்கிறாய். அது ரோஜாவானாலும் அல்லது ஒரு கல்லானாலும் அல்லது வேறு எதுவாயிருந்தாலும் சரிதான். நிபந்தனை என்னவென்றால், இந்த பொருள் இருப்பதை உணர்வதும் மற்ற எல்லாமும் இல்லாமல் இருப்பதை உணர்வதும் தான். உனது உணர்வு நிலையில் இருக்கும் விஷயம் இந்த ஒரே பொருளாய் மட்டும் இருக்கட்டும். நீ இயற்கையாகவே அன்பு கொண்டிருக்கும் ஏதாவது ஒரு பொருளுடன் இதை முயற்சி செய்வது சுலபமாக இருக்கும். ஒரு கல்லை, ஒரு பாறையை நீ முன்னால் வைத்துக் கொண்டு இந்த உலகத்தையே மறந்துவிட முயல்வது சிரமமான காரியம். இது சிரமமாக இருக்கும். ஆனால் ஜென் குருக்கள் இதை சாதித்துள்ளனர். அவர்கள் தியானத்திற்கு பாறை தோட்டங்கள் அமைத்திருந்தனர். பூக்கள் கிடையாது, மரங்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. வெறும் பாறைகளும் மணலும் மட்டும். அவர்கள் பாறையை பார்த்து தியானம் செய்தனர். ஏனெனில் அவர்கள் கூறுவார்கள், உன்னால் ஒரு பாறையுடன் ஆழமாக அன்பு கொள்ள முடிந்தால் பிறகு எந்த மனிதனாலும் உனக்கு ஒரு தடையை உருவாக்க முடியாது. மேலும் மனிதர்கள் பாறையைப் போலவே இருக்கிறார்கள். உன்னால் ஒரு பாறையை நேசிக்க முடிந்தால் அப்பொழுது நீ ஒரு மனிதனையும் நேசிக்க முடியும். பிறகு அங்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மனிதர்கள் பாறைகளைப் போலவே உள்ளனர். அவைகளை விட அதிகம் இறுகியுள்ளனர். அவர்களை உடைப்பதும் அவர்களுக்குள் ஊடுருவுவதும் கடினமானது. ஆனால் நீ இயற்கையாக நேசிக்கும் ஏதாவது ஒரு பொருளை தேர்ந்தெடு. அதன் பின் முழு உலகத்தையும் மறந்துவிடு. அதன் முன்னிலையை அனுபவி. அதன் முன்னிலையை சுவை. அதை உணரு. அதனுள் ஆழமாக போ. மேலும் அது உன்னுள் ஆழமாக போகட்டும். பிறகு பொருளை உணர்வதையும் இல்லாததை உணர்வதையும் விட்டு விடுகையில் இப்போது வருகிறது இந்த யுக்தியின் மிகவும் கடினமான பகுதி. நீ மற்ற எல்லா பொருட்களையும் விட்டுவிட்டாய். ஒரே ஒரு பொருள் மட்டுமே தங்கியிருக்கிறது. நீ எல்லாவற்றையும் மறந்துவிட்டாய். ஒன்று மட்டும்தான் எஞ்சியுள்ளது. இப்போது பொருளை உணர்வதையும்
விட்டுவிட வேண்டும். இப்போது இந்த பொருளை பற்றி உனக்குள்ள உணர்வையும் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். பொருளை உணர்வதையும் இல்லாததை உணர்வதையும் விட்டு விடுகையில் மற்ற பொருட்களை பற்றியுள்ள உணர்வை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். மற்ற எல்லாமும் இல்லாமல் போய்விட்டது. இப்போது அந்த இல்லாமல் போய்விட்ட உணர்வையும் விட்டுவிடு. இந்த ரோஜா, இந்த முகம், இந்த பெண், இந்த ஆண், இந்த பாறை மட்டுமே முன்னால் இருப்பது. இதையும் விட்டுவிடு. மேலும் அந்த உணர்வையும் விடு. திடீரென நீ ஒரு முழுமையான வெற்றிடத்துள் விழுவாய். எதுவும் அங்கிருக்காது. சிவா சொல்கிறார், உணர்ந்து கொள்வாயாக. இந்த வெற்றிடத்தை, இந்த எதுவும் இல்லாததை உணர்ந்து கொள். இதுவே உனது இயற்கை. இதுவே உன் தூய்மையான இருப்பு. இந்த எதுவுமற்ற தன்மையை நேரடியாக அணுகுவது சிரமம், மிகவும் சிரமமானது, கடினமானது. எனவே ஒரு பொருளை வாகனமாக பயன்படுத்தி அதன் மூலமாக அடைவது சுலபம். முதலில் ஒரு பொருளை மனதில் வை. மேலும் மற்ற எல்லாவற்றையும் மறந்து விடுகிற அளவிற்கு அதை முழுமையாக உணரு. உனது முழு உணர்வு நிலையும் இந்த பொருளாலேயே நிறைந்திருக்கட்டும். பிறகு இதையும் விடு, இதையும் மறந்துவிடு. நீ ஒரு அடிமுடி இல்லாத ஆழத்தினுள் விழுகிறாய். இப்பொழுது எதுவும் இருப்பதில்லை. வெளியே எந்த பொருளும் இல்லை. வெறும் உன்னுடைய அகம் மட்டுமே இருக்கிறது. தூய்மையான, மாசு மறுவற்ற, எதுவும் இல்லாததாக இருக்கிறது. இந்த தூய்மையான இருப்பே, இந்த தூய்மையான உணர்வு நிலையே உனது இயற்கை. ஆனால் இதை படிப்படியாகச் செய். முழு யுக்தியையும் ஒரே அடியாக முயற்சி செய்யாதே. முதலில் ஒரு பொருளை பற்றிய உணர்வை உண்டாக்கு. சில நாட்களுக்கு இதை மட்டுமே செய். முழு யுக்தியையும் செய்யாதே. முதலில் ஒரு சில நாட்களுக்கு அல்லது ஒரு சில வாரங்களுக்கு ஒரு பகுதியை மட்டும் செய். முதல் பகுதியை. ஒரு பொருளின் உணர்வை உண்டாக்கு. அந்த பொருளால் நிறைந்திரு. மேலும் ஒரு பொருளையே பயன்படுத்து. பொருளை மாற்றிக்கொண்டே போகாதே. ஏனெனில் ஒவ்வொரு புது பொருளுடனும் நீ மறுபடியும் முழு முயற்சியையும் ஆரம்பத்திலிருந்து செய்ய வேண்டும். நீ ஒரு ரோஜா பூவை பயன்படுத்து. அதனால் நிறைந்திரு. அப்படி இருப்பதால் ஒரு நாள் நீ கூறுவாய், இப்போது நான் அந்த பூ. இந்த நிலையில் முதல் பகுதி பூர்த்தியாகிவிட்டது. பூ மட்டுமே இருக்கிறது. மற்ற அனைத்தையும் மறந்து விட்டாய் என்கிற பொழுது இந்த நிலையை சில நாட்கள் ஆனந்தமாக அனுபவி. இந்த நிலையே அழகானது, மிக மிக அழகானது, வாழ்வின் சக்தி நிறைந்தது. சில நாட்களுக்கு இதை உணரு. அதன் பிறகு இதற்கு நீ இசைவு கொண்டவுடன், இது உனக்கு சுலபமாக மாறியவுடன், அப்போது நீ முயற்சி செய்ய தேவையில்லை. அப்பொழுது திடீரென அந்த பூ அங்கு வருகிறது. முழு உலகத்தையும் மறந்து விடுகிறாய். அந்த பூ மட்டுமே அங்கிருக்கிறது. பிறகு இரண்டாவது பகுதியை முயற்சி செய். உனது கண்களை மூடிக்கொண்டு அந்த பூவையும் மற. நீ முதல் பகுதியை செய்து முடித்திருந்தால் இரண்டாவது பகுதி சிரமமாய் இருக்காது. இதை நினைவில் கொள். ஆனால் முழு யுக்தியையும் ஒரே அடியாக முயற்சி செய்தால் இரண்டாவது பகுதி சாத்தியப்படாது. ஏனெனில் உன்னால் முதல் பகுதியை செய்ய முடிந்தால், ஒரு பூவிற்காக உன்னால் முழு உலகத்தையும் மறக்க முடிந்தால், உன்னால் வெறுமைக்காக அந்த பூவை மறக்க முடியும். எனவே இரண்டாவது பகுதி நடக்கும். ஆனால் நீ அதற்காக படிப்படியாக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் மனம் மிகவும் தந்திரமானது. மனம் முழு யுக்தியையும் முயற்சிக்கவே எப்பொழுதும் சொல்லும். பிறகு நீ அதில் வெற்றி பெற மாட்டாய். அப்போது மனம் சொல்லும், இதனால் பிரயோசனமில்லை, பயனில்லை, அல்லது இது எனக்கானது இல்லை. நீ வெற்றி பெற விரும்பினால் பகுதிகளாக முயற்சி செய். முதல் பகுதி முழுமை அடையட்டும். பிறகு
இரண்டாவதைச் செய். அப்போது வெளிப்பொருள் எதுவும் இல்லாமல் போகிறது. உனது உணர்வு நிலை மட்டுமே அங்கிருக்கிறது. ஒரு ஒளியைப் போல தன்னை சுற்றி எதுவுமற்ற ஒரு சுடராக இருக்கிறது. உன்னிடம் ஒரு விளக்கு இருக்கிறது. மேலும் அந்த விளக்கின் வெளிச்சம் பல பொருள்களின் மேலும் விழுகிறது. இதை கற்பனை செய்து கொள். உனது அறையில் பல பல பொருட்கள் உள்ளன. நீ ஒரு விளக்கை இருட்டு அறையினுள் கொண்டு வந்தால் எல்லா பொருட்களும் வெளிச்சம் பெறுகின்றன. விளக்கின் ஒளி எல்லா பொருட்களின் மீதும் பாய்கிறது. அதனால் அவை எல்லாவற்றையும் உன்னால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது ஒரு பொருள் மட்டும் இருக்கட்டும். ஒரே ஒரு பொருள் அங்கிருக்கட்டும். விளக்கு அதுவேதான். ஆனால் அதன் ஒளியில் இப்பொழுது ஒரு பொருள் மட்டுமே இருக்கிறது. இப்போது அந்த ஒரு பொருளையும் எடுத்துவிடு. இப்போது ஒளி எந்த பொருளும் இல்லாமல் இருக்கிறது. உனது உணர்வு நிலைக்கும் இது போலவே நிகழ்கிறது. நீ ஒரு சுடர், ஒரு ஒளி. இந்த முழு உலகமும் உனது பொருட்கள். நீ இந்த முழு உலகத்தையும் விட்டுவிட்டு ஒரு பொருளை மட்டும் உனது கவனத்தை குவிக்க தேர்ந்தெடுக்கிறாய். உனது சுடர் அதுவேதான். ஆனால் பல பொருட்களால் நிறைந்திருப்பதற்கு பதிலாக ஒரு பொருளால் மட்டும் அது நிறைந்துள்ளது. பிறகு அந்த பொருளையும் விட்டுவிடு. திடீரென அங்கு ஒளி மட்டும் இருக்கும். உணர்வு நிலை மட்டும். அது எந்த பொருளின் மேலும் விழுவதில்லை. இதைத்தான் புத்தர் நிர்வாணா என்று அழைத்தார். இதையே மகாவீரர் கைவல்யா முற்றிலும் தானாயிருத்தல் என்று அழைத்தார். உபனிஷத்துக்கள் இந்த அனுபவத்தை பிரம்மா அல்லது ஆன்மா என்று அழைத்தன. சிவா சொல்கிறார், நீ இந்த ஒரு யுக்தியை செய்ய முடிந்தால் நீ மிக உயர்வானதை உணர்ந்து கொள்ளுவாய். 24 உணர்ச்சிகளை கவனி. 12வது மையம் கொள்ளும் யுக்தி. யாரோ ஒருவருக்கு எதிராக அல்லது யாரோ ஒருவருக்கு ஆதரவாக ஒரு உணர்ச்சி எழும்போது அதை அந்த கேள்விக்குரிய நபரின் மேலும் சுமத்தாதே. மாறாக மையம் கொண்டிரு. நாம் என்ன செய்கிறோம்? நாம் அதை அந்த நபரின் மீது சுமத்துகிறோம். நீ என் மீது வெறுப்பை உணர்ந்தால் நீ அந்த வெறுப்பில் உன்னை முற்றிலும் மறந்து விடுகிறாய். நான் மட்டுமே உனக்கு தெரியும் பொருளாக ஆகிவிடுகிறேன். நீ என் மேல் அன்பை உணர்ந்தால் நீ உன்னை முழுதாக மறந்து விடுகிறாய். நான் மட்டுமே தெரிகிறேன். நீ உனது அன்பை அல்லது வெறுப்பை எதுவானாலும் அதை என் மீது சுமத்துகிறாய். நீ உனது இருப்பின் உள் மையத்தை முற்றிலும் மறந்து விடுகிறாய். மற்றவர் உனது மையமாகி விடுகிறார். இந்த சூத்திரம் சொல்கிறது, வெறுப்பு எழும்பொழுது அல்லது அன்பு எழும்பொழுது அல்லது எந்த உணர்ச்சி எழும்பொழுதும் எந்த ஒருவரையாவது எதிர்த்தோ ஆதரித்தோ எழும்பொழுதும் அதை அந்த குறிப்பிட்ட நபரின் மேல் சுமத்தாதே. நினைவில் கொள், நீதான் அதன் பிறப்பிடம். நான் உன்னை நேசிக்கிறேன். சாதாரணமாக நாம் உணர்வது என்னவென்றால், நீதான் என் அன்பின் பிறப்பிடம். உண்மையில் அது அப்படியல்ல. நான் தான் பிறப்பிடம். நான் என் அன்பை செலுத்தி பார்க்கும் ஒரு திரை மட்டுமே நீ. நீ வெறும் திரை. நான் எனது அன்பை உன்மேல் செலுத்துகிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், நீதான் என் அன்பின் பிறப்பிடம் என்று. இது உண்மையல்ல, இது கட்டுக்கதை. நான் எனது அன்பெனும் சக்தியை தோண்டி எடுத்து உன்மேல் அதை பாய்ச்சுகிறேன். அந்த அன்பெனும் சக்தி உன்மேல் பாய்வதால் நீ அன்பானவனாக மாறுகிறாய். நீ வேறு ஒருவருக்கு அன்பானவனாக இல்லாமல் போகலாம். நீ வேறு ஒருவருக்கு முற்றிலும் பிடிக்காதவனாக இருக்கலாம். ஏன்? அன்பின் பிறப்பிடம் நீயாக இருந்தால் அப்போது எல்லோரும் உன்னிடம் அன்பை உணர்வார்கள். ஆனால் நீ அல்ல பிறப்பிடம். நான் அன்பை செலுத்துகிறேன். அப்பொழுது நீ அன்பாக மாறுகிறாய். யாரோ ஒருவர் வெறுப்பை செலுத்துகிறார். அப்போது நீ பிடிக்காதவனாக மாறுகிறாய். மேலும் மற்றொருவர் எதையும் செலுத்துவதில்லை. அவர் வெறுப்பில்லாமல் இருக்கிறார்.
அவர் உன்னை பார்ப்பது கூட இல்லை. என்ன நடக்கிறது? நாம் நம்முள் எழும் நமக்கு சொந்தமான உணர்ச்சிகளை மற்றவர்கள் மீது சுமத்துகிறோம். இதனால்தான் நீ உனது தேனிலவில் இருக்கும்போது நிலவு அழகானதாக, அற்புதமானதாக, வியக்க வைப்பதாக தோன்றுகிறது. முழு உலகமும் மாறுபட்டதாக தோன்றுகிறது. ஆனால் அதே வேளையில் உனது பக்கத்து வீட்டுக்காரருக்கு இந்த அற்புதமான இரவு சிறிது கூட இல்லாமல் போகலாம். அவனது குழந்தை இறந்து விட்டது. அப்போது அதே நிலவு சோகமானதாக, தாங்கிக் கொள்ள முடியாததாக இருக்கிறது. ஆனால் உனக்கு அது மகிழ்ச்சியை கொடுப்பதாக, உற்சாகமூட்டுவதாக இருக்கிறது. அது உன்னை பைத்தியமாக அடிக்கிறது. ஏன்? நிலவு பிறப்படமா, அல்லது அது வெறும் திரை, மேலும் நீ உன்னை அதன் மேல் சுமத்துகிறாயா? இந்த சூத்திரம் சொல்கிறது, யாரோ ஒருவருக்கு எதிராக அல்லது யாரோ ஒருவருக்கு ஆதரவாக ஒரு உணர்ச்சி எழும்போது அதை அந்த கேள்விக்குரிய நபரின் மேல் சுமத்தாதே, அல்லது கேள்விக்குரிய பொருளின் மீது சுமத்தாதே. மையம் கொண்டிரு. நீதான் பிறப்பிடம் என்பதை நினைவு கொள். எனவே அடுத்தவரிடம் போகாதே. பிறப்பிடத்தை நோக்கி நகரு. நீ வெறுப்பை உணரும் பொழுது வெளிப்பொருளை நோக்கி போகாதே. வெறுப்பு எங்கிருந்து வருகிறதோ அந்த இடத்திற்கு செல். அது எந்த நபரை நோக்கி போகிறதோ அவரை நோக்கி போகாதே. பதிலாக அது எங்கிருந்து வருகிறதோ அந்த மையத்திற்கு போ. மையத்தை நோக்கி போ. உள்நோக்கி போ. உனது வெறுப்பை அல்லது அன்பை அல்லது கோபத்தை அல்லது எதுவாக இருந்தாலும் அதை உனது உள்மையத்தை பிறப்பிடத்தை நோக்கிய பயணத்திற்கு பயன்படுத்து. பிறப்பிடத்தை நோக்கிச் செல். மேலும் அங்கேயே மையம் கொண்டிரு. இதை முயற்சி செய். இது மிக மிக விஞ்ஞானபூர்வமான உளவியல் ரீதியான யுக்தி. யாரோ ஒருவர் உன்னை அவமானப்படுத்திவிட்டார். திடீரென கோபம் கொப்பளிக்கிறது. நீ ஜுரம் வந்தவன் போல் ஆகிவிடுகிறாய். கோபம் உன்னை அவமானப்படுத்தி அவனை நோக்கி பாய்கிறது. இப்போது நீ முழு கோபத்தையும் அவன் மேல் காட்டுவாய். அவன் எதுவும் செய்யவில்லை. அவன் உன்னை அவமானப்படுத்தினான் என்றால் அவன் செய்தது என்ன? அவன் உன்னை வெறுமனே குத்தி காட்டினான். அவன் உனது கோபம் எழும்புவதற்கு உதவி செய்தான். ஆனால் கோபம் உன்னுடையது. அவன் புத்தரிடம் சென்று அவரை அவமானப்படுத்தினால் அவரிடம் எந்த கோபத்தையும் அவனால் உண்டாக்க முடியாது. அல்லது அவன் ஜீசஸிடம் சென்றால் ஜீசஸ் தனது அடுத்த கன்னத்தை அவனுக்கு காட்டுவார். அல்லது அவன் போதி தர்மாவிடம் சென்றால் அவர் சிரிப்புடன் கர்ஜிப்பார். எனவே அது உன்னை சார்ந்தது. மற்றவர் அதன் பிறப்பிடம் அல்ல. அதன் மூலம் தோற்றுவாய் எப்பொழுதும் உனக்குள்ளேயே இருக்கிறது. மற்றவர் அந்த தோற்றுவாயை தாக்குகிறார். ஆனால் உனக்குள் எந்த கோபமும் ஆங்கில்லாவிட்டால் அது வெளியே வர முடியாது. நீ ஒரு புத்தரை தாக்கினால் கருணை மட்டுமே வெளிவரும். ஏனெனில் கருணை மட்டுமே அங்கிருக்கிறது. கோபம் வெளியே வராது. ஏனெனில் கோபம் அங்கு இல்லை. நீ ஒரு வாளியை வறண்ட கிணற்றிற்குள் விட்டு இழுத்தால் எதுவும் வராது. ஒரு தண்ணீர் நிறைந்த கிணற்றுக்குள் நீ வாளியை விட்டு எடுத்தால் தண்ணீர் வரும். ஆனால் அந்த தண்ணீர் கிணற்றிலிருந்து வருவது. அந்த வாளி அதை வெளியே கொண்டு வர மட்டுமே உதவியது. எனவே உன்னை அவமானப்படுத்தும் ஒருவர் வெறும் வாளியை உன்னுள் வீசுகிறார். மேலும் அப்போது அந்த வாளி கோபத்தால், வெறுப்பால் அல்லது உன்னுள் இருக்கும் நெருப்பால் நிறைந்து வெளியே வருகிறது. நீதான் தோற்றுவாய். இதை நினைவு கொள். இந்த யுக்திக்கு நீ மற்றவர்கள் மேல் காட்டும் அனைத்திற்கும் நீயே தோற்றுவாய் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் ஆதரவாக அல்லது எதிராக ஒரு உணர்ச்சி தோன்றும் பொழுதெல்லாம் உடனே உனக்குள் செல். அது எங்கிருந்து வருகிறதோ அந்த தோற்றுவாய்க்கு செல். அங்கு மையம் கொண்டவனாயிரு. வெளிப்பொருளை நோக்கி போகாதே.
நீ உனது கோபத்தை பற்றிய விழிப்புணர்வு கொள்ள யாரோ ஒருவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே அவரை மறந்துவிடு. கண்களை மூடிக்கொண்டு உனக்குள் போ. இப்போது இந்த கோபம் அல்லது அன்பு எந்த இடத்திலிருந்து பிறக்கிறது என்பதை பார். எங்கிருந்து வருகிறது? உனக்குள் போ, உனக்குள் செல். நீ அதன் தோற்றுவாயை கண்டுபிடிப்பாய். ஏனெனில் அந்த கோபம் உன்னிடம் இருந்துதான் பிறக்கிறது. வெறுப்பு அல்லது அன்பு அல்லது எதுவானாலும் உன்னிடம் இருந்துதான் வருகிறது. நீ கோபத்தில் அல்லது அன்பில் அல்லது வெறுப்பில் இருக்கும் கணத்தில் அதனுடைய பிறப்பிடத்திற்கு செல்வது சுலபம். ஏனெனில் அப்போது நீ சூடாயிருக்கிறாய். அப்போது செல்வது சுலபம். அந்த இணைப்பு சூடாயிருக்கிறது. நீ அதோடு உள்ளே போகலாம். மேலும் நீ உனக்குள் குளிர்ந்த புள்ளியை அடையும் பொழுது நீ திடீரென ஒரு மாறுபட்ட பரிமாணத்தை உணர்வாய். ஒரு மாறுபட்ட உலகம் உனக்கு முன்னால் விரியும். கோபத்தை பயன்படுத்து, வெறுப்பை பயன்படுத்து, அன்பை பயன்படுத்து, உனக்குள் போக பயன்படுத்து. நாம் எப்பொழுதும் அடுத்தவரிடம் போகவே இதை பயன்படுத்துகிறோம். மேலும் வெளிக்காட்ட அங்கு ஒருவரும் இல்லை என்றால் நாம் மிகவும் மனமுடைந்து போகிறோம். அப்போது நாம் உயிரற்ற பொருள்கள் மீது கூட காட்டுகிறோம். கோபத்தை தங்களது செருப்பிடம் கூட காட்டுபவர்களை, அவற்றை வீசி எறிபவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோபம் கொண்டவர்கள் கதவை ஓங்கி சாத்துவதை, தங்களது கோபத்தை கதவின் மேல் காட்டுவதை, கதவை திட்டுவதை, கதவை நோக்கி அசிங்கமான வார்த்தைகள் பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இதை பற்றிய ஒரு ஜென்னின் ஆழமான பார்வையோடு நான் முடித்துக் கொள்கிறேன். மாபெரும் ஜென் குருக்களில் ஒருவரான லின்சி இப்படி சொல்லுவது வழக்கம். நான் இளமையாயிருந்த பொழுது படகோட்டுவதில் மிகுந்த ஆர்வமுள்ளவனாய் இருந்தேன். என்னிடம் ஒரு சிறிய படகு இருந்தது. அதில் நான் ஏரியில் தனியாக போவது வழக்கம். பல மணி நேரங்கள் தொடர்ந்து நான் அங்கேயே இருப்பேன். ஒரு முறை நான் எனது படகில் மூடிய கண்களுடன் அழகான இரவில் தியானம் செய்து கொண்டிருந்தேன். ஒரு காலி படகு நீரின் ஓட்டத்தில் மிதந்து வந்து எனது படகின் மீது மோதியது. நான் கண்களை மூடியிருந்ததால் நினைத்து கொண்டேன், அந்த படகில் இருக்கும் யாரோ ஒருவர் எனது படகின் மீது கொண்டு வந்து மோதிவிட்டார். கோபம் எழுந்தது. நான் கண்களை திறந்தேன். அதே சமயத்தில் அந்த மனிதனிடம் கோபத்தோடு எதையோ சொல்லப்போ போனேன். அப்போதுதான் அந்த படகு காலியாய் இருப்பதை உணர்ந்தேன். அப்போது எந்த பக்கமும் நகர முடியவில்லை. யாரிடம் என் கோபத்தை காட்டுவது? படகு காலியாய் இருக்கிறது. அது நீரின் ஓட்டத்தில் மிதந்து வந்து எனது படகை மோதி இருக்கிறது. எனவே செய்வதற்கு அங்கு எதுவும் இல்லை. அந்த காலி படகின் மேல் கோபத்தை காட்ட எந்த சாத்திய கூறும் இல்லை. லின்சி சொன்னார். எனவே நான் கண்களை மூடிக்கொண்டேன். கோபம் அங்கு இருக்கிறது, ஆனால் வெளியேற எந்த வழியும் இல்லை. நான் கண்களை மூடிக்கொண்டேன். மேலும் அந்த கோபத்துடன் பின்னோக்கி மிதந்து சென்றேன். அந்த காலி படகினால் தான் நான் உணர்ந்து கொண்டேன். நான் அந்த மௌனமான இரவில் எனக்குள் இருக்கும் புள்ளிக்கு வந்து சேர்ந்தேன். அந்த காலி படகுதான் எனது குரு. இப்போது யாராவது ஒருவர் வந்து என்னை அவமானப்படுத்தினால் நான் சிரித்து கொண்டே சொல்கிறேன், இந்த படகும் காலிதான். நான் கண்களை மூடிக்கொண்டு எனக்குள் சென்று விடுகிறேன். இந்த யுக்தியை பயன்படுத்துங்கள். இது உங்களுக்கு அற்புதமாய் வேலை செய்யும். அந்த காலி படகினால் தான் நான் உணர்ந்து கொண்டேன். நான் அந்த மௌனமான இரவில் எனக்குள் இருக்கும் புள்ளிக்கு வந்து சேர்ந்தேன். அந்த காலி படகுதான் எனது குரு. இப்போது யாராவது ஒருவர் வந்து என்னை அவமானப்படுத்தினால் நான் சிரித்து கொண்டே சொல்கிறேன், இந்த படகும் காலிதான்.
நான் கண்களை மூடிக்கொண்டு எனக்குள் சென்று விடுகிறேன். அஷீ